நம்ம அஜித் சாரோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தயாரான குட் பேட் அக்லி திரைப்படம் கடந்த வாரம் திரையில் வெளியாச்சு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல ஜி.வி. பிரகாஷ் அவர்களுடைய இசையில வெளியான இந்த படத்துல த்ரிஷா நாயகியாக நடித்திருந்தாங்க. மேலும் அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில், பிரபு அப்படின்னு பலருமே இந்த படத்துல நடித்திருந்தாங்க. படத்துடைய கதை மற்றும் திரைக்கதை மீது ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலுமே ஏகே ரசிகர்களால இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டு வருது. மற்ற விஷயங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து டீகோட் செய்யாமல் ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல பார்த்து ரசித்து கொண்டாடக்கூடிய படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் இருந்துட்டு இருக்கு. இது ஏகே ரசலுடைய கருத்தாக மட்டும் இல்லாம பெரும்பாலான ரசலுடைய கருத்தாகவே இருந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தத்துல குட் பேட் அக்லி அஜித் சாருடைய கான்செப்ட் பார்த்தது போல இருப்பதாக பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்துல முழுக்க முழுக்க அஜித் சார் ஒன் மேன் ஷோவாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பல ஹைலைட்டான விஷயங்களை நம்ம ஆதிக் அவர்கள் இந்த படத்துல ஆட் பண்ணியிருக்காரு. சோ அதுவே படத்தை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகிவிட்டது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடி வசூலாகி இருக்கா. சோ அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துடைய வியாபாரம் வசூலையும் சேர்க்கையில இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடியை நெருங்கி விட்டதாக சொல்லப்படுது. அதாவது இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமை 250 கோடிக்கும், தொலைக்காட்சி உரிமை 100 கோடிக்கும், ஓடிடி உரிமை 300 கோடிக்கும் 5 நாட்கள்ல படத்துடைய உலகளாவிய கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடியை தாண்டி விட்டதா. சோ மொத்த கலெக்ஷனையும் வச்சு பார்க்கையில கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடியை தாண்டி விட்டதாக சொல்லப்படுது. இதனையுமே ஏகே ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.